திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த தமிழ்கூறு நல்லுலகின் நல்ல குடிமக்களே, இன்றைக்கு நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற செய்தி வரலாற்றை பற்றியதாகும். அதிலும் குறிப்பாக மறைக்கப்பட்ட மண்ணின் மைந்தர்களின் வரலாறு. எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் 1891 ஆண்டு 1891 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் பிறந்த ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை என்பவரின் விடுதலை வேட்கை படைத்த அந்த பெருமகனின் வரலாற்றை தற்பொழுது நாம் பார்க்கிறோம். அவர் பிறந்தது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் புத்தன் சந்தை என்ற ஊரில் சின்னச்சாமி பிள்ளை என்பவருக்கு திருமகனாக பிறந்தார். படிக்கிற காலத்திலேயே அந்நிய ஆதிக்கத்தில் ஆங்கிலேயின் அடிமை பிடியிலிருந்து இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற விடுதலை வேட்கையோடு மாணவ பருவத்திலேயே மாணவர்களை ஒன்றிணைத்து ஒரு சங்கத்தை நிறுவினார். 1905ஆம் ஆண்டில் வங்கப் பிரிவினை நடைபெற்ற பொழுது அதற்கு எதிராக திருநெல்வேலியிலே செக்கிழுத்த செம்மன், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பேசினார்கள். அந்த சொற்பொழிவை கேட்பதற்காக அங்கிருந்து தான் பிறந்த ஊரிலிருந்து இங்கே வந்து அவருடைய பேச்சை செண்பகராமன் பிள்ளை கேட்டபொழுது அவருக்கு வயது 14. 1914 இந்தியன் நேஷனல் வாலியண்டியர் கோ, இந்திய தேசிய தொண்டர் படை என்ற ஒரு அமைப்பை நிறுவி வெளிநாடுகளில் வாழ்ந்த தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்தியன் நேஷனல் வாலியண்டியர் கோ ஐஎன்பி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முதலில் சொன்னவர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அவர்கள். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இந்த ஐஎன்பி என்ற படையை அமைத்தார். அதை ஜெர்மனோடு சேர்ந்து பிரிட்டன் ஆதிக்கத்துக்கு எதிராக அந்த படை ஜெர்மனிக்கு உதவி செய்தது. பெர்லின் பல்கலைக்கழகத்திலே பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம், இன்ஜினியரிங்கில் PhD பட்டம் பெற்றவர். 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போரின் பொழுது எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல், ஜெர்மானிய கப்பல் படையை சார்ந்த அந்த எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பலினுடைய உதவி பொறியாளராக விளங்கியவர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையிலே பீரங்கி குண்டை வீசி ஆங்கிலேய அரசை கிடுகிடுக்க செய்தது அந்த எம்டன் நீர்மூழ்கி கப்பல். அதன் பிறகு 1933ஆம் ஆண்டில் வியன்னா மாநாட்டிலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவரை ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளையை சந்தித்தார். அவருடைய ஐஎன்பி அமைப்பை போலவே INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற அமைப்பை INBயை பின்பற்றி ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அமைத்த அந்த இந்திய தேசிய தொண்டர்படையை பின்பற்றி இந்திய தேசிய இராணுவத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிறுவினார். செண்பகராமன் பிள்ளையினுடைய முழக்கமான ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை தான் கையில் எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் பரப்பினார். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முதலில் நமக்கு தந்தவர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை. ஒரு சமயத்தில் ஜெர்மனுடைய சர்வாதிகாரியான ஹிட்லர் இந்தியர்கள் அனைவரும் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றாலும் தங்களை ஆள்வதற்கான தகுதியற்றவர்கள் என்று இகழ்ச்சியாக பேசிய பொழுது அவரை எழுத்து மூலம் மன்னிப்பு கேட்க செய்தவர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அவர்கள் ஆவார். அவருடைய ஜெய்ஹிந்த் முழக்கமானது இன்றைக்கு இந்தியா உலகம் முழுவதும் ஒரு உத்வேகத்தை எழுப்பியிருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணமாக திகழ்ந்தவர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். இப்பொழுது நாம் அருணாசலம் பிள்ளை கவிராயர் அவருடைய அழகப்பிரான் அந்தாதி என்ற சிவகலை அந்தாதியின் 24வது சீலை பார்ப்போம். நிலையில் நில்லா மனம் நின்னோடு இரண்டர நிற்கவருள் தலையில் வில்லாலடி
தந்தோர்க்கும் இன்னருள் தந்தவனான் சிலையை வில்லாக்குள் திகம்பரநாத சிற்றம்பலவ அலைகொள் புனல் சடையாய் அழகேச என்னாண்டவனே. நிலையில் நில்லா மனம் நின்னோடு இரண்டர நிற்க அருள் தலையில் வில்லால் அடிவந்தோர்க்கும் இன்னருள் தந்தவ வான் சிலையை வில்லாக்குள் திகம்பரநாத சிற்றம்பலவ அலைகுள் புனல்சடையாய் அழகேச என் ஆண்டவனே. அரிய சொற்களுக்கான பொருள்: சிலை மலை, வான் சிலை வான் உயர்ந்த மேருமலை, புனல் கங்கை. அடியேன் செய்திருக்கிற உரை: வான் உயர்ந்த மேருமலையை தன் வில்லாக கொண்ட திகம்பரநாதனே, திருத்தில்லை சிற்றம்பலவனே, அலைகள் நிறைந்த கங்கையை தன் சடை மீது கொண்டவனே, அழகேசனே, என் ஆண்டவனே, நின் தலையில் வில்லால் அடித்த அர்ஜுனனுக்கும் நினது இனிமையான அருளும் பாசுபத கணையும் தந்தவனே, நிலையில் நில்லாமல் அலைபாய்கின்ற என் மனம் உன்னோடு இரண்டர கலந்து நிற்க திருவருள் புரிவாயாக. குறிப்பிலே அடியேன் குறிப்பிட்டு இருப்பவனா ஆவன. நிலையில் நில்லா மனம், இறைவனது திருவருளில் லயிக்கின்ற மனம் அடுத்த நொடியில் பொறி புலன்களின் வயப்பட்டு உலக இன்பத்தில் ஈடுபடுகிறது. எனவே அதனை ஒரு நிலையில் நில்லாது திரிகின்ற மனம் என்றார் ஆசிரியர். மனமெனும் தோணி பற்றி மதி எனும் கோளை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மனமெனும் பாறை தாக்கி மறியொணாது உனை உள்கும் நினைவினை நல்காய் ஒற்றியூருடைய கோவே என்று திருநாவுக்கரசு பெருமான் தேவாரத்திலே குறிப்பிடுகிறார். தோணியானது ஒரு இடத்தில் நிலைத்து நில்லாமல் நீர்நிலைகளில் இங்கும் அங்கும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. எனவே அதனை அலைவாகின்ற மனதோடு ஒப்பிட்டார். நிலையற்ற மனமானது இறைவனோடு இரண்டர கலந்திட எம்பெருமானுடைய திருவருள் வேண்டும். தலையில் வில்லால் அடிவந்தோர் அர்ஜுனன். பாசுபதக் கணையை பெற வேண்டி அர்ஜுனன் தவம் செய்தான். அவனுக்கு அருள் புரிய சிவபெருமான் வேடனாக வடிவெடுத்து வந்தான். பன்றி ஒன்றை அர்ஜுனன் வில்லெய்து வீழ்த்த சிவபெருமான் தானும் அர்ஜுனனை பன்றி வடிவில் கொள்ள வந்த முகாசுரனை அம்பு எய்து வீழ்த்தி அது தான் வீழ்த்திய பன்றி என்று கூறினான். இருவரும் போர் புரிந்தனர். அர்ஜுனன் எம்பெருமானை வில்லால் அடித்தான். சிவபெருமான் தன் திருவுருவை காட்ட அர்ஜுனன் தன் தவறை மன்னிக்க வேண்டி அவருடைய திருவடியில் வீழ்ந்தான். அவனுக்கு திருவருளும் பாசுபதக் கணையும் எம்பெருமான் தந்தான். இன்னருள் அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் சுபக்கம் 239வது செய்யுளிலே அருளை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அருளை இன்றி திருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை, மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அழிப்பன், கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் ரவியைப் போல ஈசன். வான் சிலையை கொள் திகம்பர, முப்புற அசுரர்களின் முப்புறங்களை எரிக்க சிவபெருமான் வானளவு உயர்ந்த மேருமலையை வில்லாக வளைத்து கொண்டார். நன்றி, வணக்கம்.